வணக்கம் நேர்களே, இது உங்கள் L2 பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வீட்டில் இருந்து ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு சூப்பராக ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணலாம். இதோட தேவைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம். இது பிராண்டடாக கொண்டு போகலாம். ஸோ என்ன பிஸ்னஸ்ன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருங்காயம். ஸோ பெருங்காயம் எப்படி வந்து மேக் பண்ணுறது, அதை எப்படி நம்ம பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெருங்காயம் மேக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான் பெருங்காயம். ஸோ நிறையா வந்து பிராண்டட் இருக்குது, ஆச்சி இருக்குது, டிடி பெருங்காயம் இருக்குது, சக்தியில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து பெரிய வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ பெருங்காயம் கட்டி செய்கிறது தான் கொஞ்சம் வந்து வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ பெருங்காயம் பவுட்ரு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு 3 பொருள் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ அதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் தேவை, எப்படி செய்யலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கம் பவுடர், அரபிக் கம் பவுடர்னு தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா காப்லிங்கிற ஒரு ரா மெட்டீரியல். ஸோ அதான் மெயின் இன்க்ரீடியன்ட் காப்லிங்கிறது. அடுத்து என்னென்னா ஃப்ளோர் தேவை. நம்ம கோதுமை சேர்க்கலாம், இல்லை மைதா சேர்க்கலாம். கோதுமை சேர்த்தா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம். இதாங்க காப்லி. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கும். இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கம் பவுடர் எடுத்துக்கலாம். ரேஷியோ என்ன ரேஷியோ அப்படின்னா, அரபிக் கம் பவுடர் வந்து ஒரு 2.5 கிலோ எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம அளவு வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு குருணையாக இருக்கும். ஒரு லைட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் ஷேடு அடிக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி வந்து 2.5 கிலோ நம்ம எடுத்துக்க போகிறோம். இது வந்து டேரெக்டாக வந்து நம்ம வந்து எப்படி பெருங்காயம் பண்ணுறங்கிற ஒரு வீடியோ தான். இது வந்து ஒரு கம்பெனிக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த ஒரு பெருங்காயம் பவுட்ரு. நீங்கள் இன்னும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்னா, அந்த காப்லி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவு ரேஷியோ வந்து போதும் என்னை பொறுத்தளவுக்கு. நம்ம வந்து அரபிக் கம் பவுட்ரு வந்து எடுத்துக்கிடுவோம். 2.5 கிலோ எடுத்துக்கிடுவோம். இது வந்து பெரிய பெரிய கம்பெனியாக வந்து மிஷினில் வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. இதை நம்ம மேனுவலாக பண்ணுறனால நம்ம வந்து கையிலே பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 5 கிலோவுக்கான ஒரு ஃபார்முலா. நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன்று. நம்ம எல்லாத்துக்குமே வந்து தேவை வந்து பெருங்காயம் தேவை. வீட்டில் எல்லாருமே பெருங்காயம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யாருமே யூஸ் பண்ணாதவங்க இல்லை. இது நல்ல மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். சரி, அரபிக் கம் பவுடர் வந்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ 2.5 கிலோ எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன தேவைன்னா, ஃப்ளோர் தேவை. இது வந்து நீங்கள் கோதுமை சேர்த்தா பெஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு கோதுமை வந்து ஒரு 2.5 கிலோ அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ரெண்டையும் வந்து நல்ல ஈவனாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் மெயின் ஃபார்முலா என்ன அப்படின்னா, நல்ல மிக்சிங் மட்டும்தான். எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய பெருங்காயம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ மாவு, அந்த கம் பவுடர், அந்த நம்ம சேர்க்க போகிற காப்லி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். மிக்சிங் மட்டும்தான் அதில் வந்து ப்ராசஸ்ஸு. வேறு எந்த வேலையும் நம்ம அதுக்காக மெனக்கெட்டு பார்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி மிஷின்னா அவங்க வந்து பெரிய பெரிய கம்பெனியில் இந்த மாதிரி மிஷின் வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு செய்யலை. நம்ம வந்து மேனுவலாக வீட்டில் ஒரு சிறு தொழில் தான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்றனால நம்ம கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையிலேயே மிக்ஸ் பண்ணுறது பெட்டராக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம காப்லி எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அது எவ்வளோ அப்படின்னா 1 கிலோவுக்கு வந்து 5 கிராம் தேவைங்க. காப்லி வந்து 1 கிலோவுக்கு வந்து 5 கிராம் தேவை. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம வந்து காப்லி எடுத்துக்கிடுவோம். ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ளோரும் அந்த கம் பவுடரும் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி வரணும். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நின்றுட்டா கூட பெருங்காயத்தோட எஃபெக்டே இருக்காது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு ஓரளவு. இப்போ வந்து நம்ம வந்து காப்லி எடுத்துக்கிடுவோம். காப்லி வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து 1 கிலோவுக்கு வந்து 5 கிராம். இப்போ நம்ம 5 கிலோ செய்கிறனால 25 கிராம் நம்மளுக்கு தேவை. இதை வந்து தண்ணியில் நம்ம ஆட் பண்ணும்போது, தண்ணி இதில் ஊற்றும்போது ஒரு பால் மாதிரி நம்மளுக்கு வந்து பால் பதத்துக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா இது வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதோட வாடை வந்து பயங்கரமாக இருக்கும். பெருங்காயத்தை வந்து டேரெக்டாக இதான் மெயின் ரா மெட்டீரியல் பெருங்காயத்துக்கு. ஸோ இதோட ஃப்ளேவர் தான் அந்த நம்ம பவுட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆட் பண்ண போகிறோம். அப்போ எந்தளவுக்கு இதில் வந்து ஸ்மெல்லு இருக்குன்னு சொல்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஒரு 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பலாம் தேவையில்லை. ஓகே, 25 கிராம் எடுத்தாச்சு.
இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஒரு ஸ்லரி கனவத்தில் பதத்துக்கு வரும். தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும், லைட்டாக பால் மாதிரி வந்து மாற ஆரம்பிக்கும். இதை நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பால் மாதிரி வந்துடும். மிக்ஸ் ஆக இந்த மாதிரி இருக்கும். சிம்பிளான மெத்தடுங்க பெருங்காயம் செய்கிறது. வீட்டில் நிறைய லேடிஸ் வந்து இந்த சுய தொழில் அதிலலாம் குழுவிலலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் ஒரு குழுவாக சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணாங்க அப்படின்னா சும்மா சூப்பராக போகும். அவங்களுக்குள்ளேயே அதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களுக்குள்ளேயே விற்றுக்கலாம். ஸோ அடுத்த லெவலுக்கு அவங்க வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கோம்ல ஃப்ளோரும் கம் பவுடரும், அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். எவ்வளோ தூரத்துக்கு திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். ஏன்னா இந்த வந்து நம்ம சேர்க்க போகிறது இதான் ஸ்மெல்லு, பெருங்காயத்தோட இதுக்கே இதான். இதை வந்து எல்லா சைடும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஊற்றினோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக நிற்கும். ஸோ இது வந்து நல்லா நம்ம கையில் வந்து உடச்சி விட்டு நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து செஞ்சு காட்டணும் அப்படின்றக்காக வந்து கரண்டியில் பண்ணுறாங்க. கையில் நம்ம க்ளோஸ் போட்டுவிட்டு கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு கட்டி கட்டியாக நின்றுச்சு அப்படின்னா மிக்சியில் ஒரு 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 ரவுண்ட் கொடுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே மிக்ஸ் ஆகும் எல்லாத்துலேயும். இது ஒரு ஐடியா தான். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, பெருங்காயம் பவுட்ரு வந்து ரெடி. நம்மளுக்கு வந்து இருக்கிற எல்லா அந்த தண்ணி காப்பிலே ஃபுல்லாத்தையும் ஊற்றி எல்லா சைடும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பராக பெருங்காயம் வந்து ரெடி ஆயிரும். ஸோ கம்பெனிக்கு ஈக்குவலாகவே இருக்கும். இதில் இன்னும் உங்களுக்கு பெட்டராக வேணும்னா காப்பிலே மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணணும், வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்ல. இதுக்காக மெனக்கெட்டு மிஷினரி வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஈஸியாக நம்ம ஒரு வீட்டில் ஒரு சின்ன டேபிள் இருந்தாவே போதும், நம்ம அழகாக அதில் வச்சு பண்ணிடலாம். நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டப்பா பாக்ஸ், இதுக்காக நம்ம வந்து இதை பேக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி குட்டியாக இருக்கும் டப்பா. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிராண்ட் நேம் போட்டு சின்னதாக ஸ்டிக்கர் மேனுவலாக அடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிக்கர் அடித்து நீங்கள் ஒரு பிராண்ட் நேம் மாதிரி நீங்கள் உருவாக்கி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கடை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கடை, இது எல்லாத்துக்கும் நீங்கள் கொண்டு சப்ளை பண்ணலாம். உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்து ஆரம்பிக்கிறது தான் அடுத்து நம்ம வந்து பெரிய வந்து ஒரு பிராண்டடாக நம்ம கொண்டு போக முடியும். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பெருங்காயம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் அதை வந்து ட்ரையல் பார்த்து எப்படி இருக்குது, உங்களுடைய பெருங்காயம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல ஒரு தொழில் தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் என்றைக்கும் வேணும்.